சாப்டர் 11 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 10. சரியா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டீஹைட்ரேஷன் பண்ண போறோம் ஒரு ஆல்கஹால். சரியா? ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் டு கிவ் ஈத்தீன். நம்ம ஜெனரலா அந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா CH3 CH2OH கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டிருப்பேன். இங்க இருக்கிற ஆல்பா கார்பன்ல இருக்கிற OHும் பீட்டா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்த்து H2O எலிமினேட் ஆயிரும். அதாவது இந்த கார்பன்ல இருந்து OH பா, செகண்ட் கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிட்டு H2O போயிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். இது ஜெனரலான ரியாக்ஷன். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த ஜஸ்ட் ரியாக்ஷன் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? மெக்கானிசம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்கும்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எத்தனால் எழுதிக்கோ. CH3 CH2OH. என்ன கேட்டலிஸ்ட்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரிச்சு எழுதிக்கோ. H plus HSO4 minus H plus HSO4 minus. இப்போ இந்த ஆக்சிஜன்ல நமக்கு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும் தெரியும். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, வேலன்சி 2. சோ 6 எலக்ட்ரான்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் பாண்டுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் 2 பேர்ஸா வந்து பாண்டுக்கு இன்வால்வ் ஆகாம இருக்கு. அதுக்கு பேர் லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான் எப்பவுமே ஆக்சிஜன்ல வந்து ஏதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஆரோமார்க் மெக்கானிசம் அப்படினாலே கண்டிப்பா எங்க இருந்து எங்க எலக்ட்ரான் போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறது கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சோ இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கு கொடுக்குது. ஏன் இந்த ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா இருக்கு? பிளஸ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறதுனால பிளஸ்னு சொல்லுவோம். இங்க எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு, இதுக்கு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. சோ இங்க இருந்து எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ CH3 CH2OH அண்ட் புதுசா ஒரு ஹைட்ரஜன் வந்துருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆச்சுன்னா பாருங்க, இங்க இருக்க ஹைட்ரஜன் எந்த ஹைட்ரஜன்? ஆசிட்ல இருந்த H பிளஸ். இப்போ இங்க 2 எலக்ட்ரான் பாண்ட்ல இருக்கும் இல்லையா, இந்த 2 எலக்ட்ரான் யாரோட எலக்ட்ரான்? ஆக்சிஜனோட எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனோடது, இதுவும் ஆக்சிஜனோடது. ஆனா இப்போ இந்த எலக்ட்ரான் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஹைட்ரஜனோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்குமா? ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்குமா இல்லையா? எலக்ட்ரான் குறைஞ்சது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் லாஸ் ஆனா பிளஸ். சோ இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனோட எலக்ட்ரானா இருந்தது, இப்போ ஹைட்ரஜனோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஹைட்ரஜனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. சோ இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப நேரம் அப்படியே இருக்க முடியாது, அன்ஸ்டேபிள். சோ இப்போ இந்த இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, கார்பனோட எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுல இந்த எலக்ட்ரான் யாரோடது? கார்பனோட. இப்போ இந்த கார்பனோட எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா இதுக்கு தேவையான இந்த ஆக்சிஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போச்சு ஹைட்ரஜனுக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆயிருக்கும்ல. சோ இந்த H பிளஸ் H2O எலிமினேட் ஆயிரும். சோ இதை எப்படி எழுதலாம்? CH3 CH2 நான் பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு. சோ இந்த கார்பன்ல எலக்ட்ரான் இல்ல. இப்போ இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ். ஆக்சிஜனுக்கு பதிலா இப்போ கார்பன்ல பிளஸ் வந்துருச்சு, பாசிட்டிவ் சார்ஜ். பிளஸ் H2O எலிமினேட் ஆயிடுச்சு. மொபைல்ல கவர் ஆகுதமா இல்லையா? திருப்பிக்கோ. சோ CH3 பாருங்க, இங்க பாருங்க CH3 CH2OH2 இருக்கு, ஆக்சிஜன்ல என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகிறதுக்காக கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் பாண்ட் பேர் எலக்ட்ரான் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் இல்லாம போயிருது. அப்ப இந்த பாண்ட் இல்லாம போனதால என்ன ஆகும்? H2O தனியா எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்கும்? மீதி CH3 CH2 இருக்கும். ஆனா அந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ்? பிளஸ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். CH3 CH2 பிளஸ் இருக்கு. இப்போ இந்த CH3 நான் பிரிச்சு எழுதிக்கிட்டா CH3 CH2 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகும். அப்ப எப்படி நியூட்ரல் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தியா ஹைட்ரஜன் 1 2 3, இந்த 3 ஹைட்ரஜன்ல இருந்து ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரானை விட்டுட்டு H பிளஸ் எலிமினேட் ஆகும். அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? இங்க ஷிஃப்ட் ஆயிரும். இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன் நடுவுல ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அப்ப ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பனுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரான் புதுசா வந்துருமா?
அப்ப இந்த கார்பன் நியூட்ரல் ஆயிரும். CH2 டபுள் பாண்ட் CH2 பிளஸ் H பிளஸ். இப்போ இந்த H பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மளுக்கு H2SO4 எடுத்தோம் இல்லையா, அந்த H2SO4க்கு நம்ம ரியாக்டண்டா கேட்டலிஸ்டா H2SO4 கேட்டலிஸ்ட். அப்ப கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு ரீஜெனரேட் ஆகும், மறுபடியும் ஃபார்ம் ஆகும். சோ இந்த H பிளஸ் இந்த HSO4 மைனஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா H2SO4 மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும், நம்மளுக்கு ஈத்தீன் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா?